கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஒரு கனத்த இருதயத்தோடு உங்க கூட சில விஷயங்களை பேசலான்னு விரும்புகிறேன். சங்கீதம் 113 அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரூம் என்னுடைய ஆபீஸ் ரூம். இதுக்கு பேரே கவுன்சிலிங் ரூம்னு தான் நான் வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா என் தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார்னு நான் நம்புறேன். என்ன ஆண்டவர் எங்க இருந்து உயர்த்தினார் அப்படின்னு சொன்னா, குப்பையிலிருந்து என்ன ஆண்டவர் உயர்த்தி இந்த ஜெயகோபுரம் வரையும் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். எல்லாரும் அந்த டிஷ்யூ பேப்பரை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தொடச்சி நல்லா யூஸ் பண்ணிட்டு குப்பையில தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்துதான் ஒருத்தனை தூக்குவாரு. நீங்க நினைப்பீங்க உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு. நீங்க குப்பையில விழல, கர்த்தருடைய கரத்துல விழுந்ததுனால அவர் குப்பையில இருந்த என்ன கோபுரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார். இந்த ஜெப கோபுரத்துக்கு பேரே ஜெய கோபுரம்னு தான். இந்த கவுன்சிலிங் ரூம் எதுக்காக? நிறைய பேருக்கு டிசிஷன் எடுக்கிறதே தெரியாது. என் மேரேஜ் வாழ்க்கையை குறிச்சு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, என் படிப்பை குறிச்சு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, என் ஊழியத்தை குறிச்சு எந்த டைரக்ஷனுக்கு போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவீங்க. ஆனா இங்க ஆலோசனையை தருகிற ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். அதனால எனக்கு குழப்பமா இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது, ரொம்ப கஷ்டத்துல யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலையை தருகிற ஒரு ஜெய கோபுரமாக இது மாறும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அடியான ஆண்டவர் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன். நம்ம ஒரு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன். வாழ்வதா சாவதான்னு தெரியாம இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு வந்த பிச்சை எடுப்பேன்னு சொன்னாங்க, உனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன கோபுரத்துல வச்சிருக்கிறார், என்ன கோபுரத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு இதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ உன் வாழ்க்கையில என்ன முன்னேற வைக்க யாருமே இல்லையே, என்னை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு குப்பைய மாறிக்கல தூக்கி எரிஞ்சிட்டாங்களேன்னு கண்ணீரோட இருக்கலாம், நீ கஷ்டத்தோட இருக்கலாம், ரொம்ப உடைஞ்சு போய் இதை பார்க்கலாம். உனக்காகத்தான் இந்த ஜெயகோபுரத்தை கர்த்தர் கட்ட வைத்தார். அதனால நீங்க கண்டிப்பா இங்க வாங்க, உங்களுக்காக தேவ ஆலோசனையை நான் தருவேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவாரு. என்ன உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார் தெரியுமா? பனைமரத்தை மாதிரி உயர்த்துவார். பனைமரத்தை யாருமே குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? நிமிர்ந்து தான் பார்ப்பாங்க. உங்களையும் ஆண்டவர் அநேகர் முன்னாக நிமிர்ந்து பார்க்கிறதுக்கு வைப்பார். என்ன வச்சிருக்கிறார்ல, அதனால சொல்ல முடியும், குப்பையில் இருந்த என்ன கோபுரத்துக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அதனால தங்கச்சி தம்பி கவலைப்படாத, எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணுவாரு. அண்ணன் உனக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பா இந்த ஜெப கோபுரத்தோடைய அட்ரஸ் கீழே போடப்பட்டிருக்கு. உனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா கேட்டுட்டு நீ எப்பனாலும் இங்க வரலாம். இது உன்னுடைய வீடு மாதிரி. நீ கண்டிப்பா இங்க வா, கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கடன் பிரச்சனையினால, வியாதியினால, மன குழப்பத்தினால, போராட்டத்தினால இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் தருகிற ஒரு ஜெய கோபுரமா இது மாறட்டும்னு நான் ஜெபிக்கிறேன்.
எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவர் மாற்றும், சாட்சியாய் நிறுத்துவீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.